ஏங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. கொஞ்சம் வேலை இருக்கேம்மா. என்ன விஷயம்? 24 மணி நேரமும் அந்த திருடங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி, அது ஞாபகம் இல்லையா? ஓ சாரி சாரி, ஐம் ரியலி சாரி. அது இந்த ஒரு கேஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம். இந்த கேஸை நீங்க ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு இருக்கீங்க. இழந்தது நமக்கு திரும்ப கிடைக்க போறதில்ல. அதை நினைச்சு இருக்கிறத நம்ம இழந்துடக்கூடாது. ஏங்க, நமக்குள்ள இருக்கிற ப்ரீஷியஸ் மூமெண்ட்ஸை உங்க வேலையால நம்ம இழந்துடக்கூடாது. ஓகே, வேலையை முடிச்சுட்டு நான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். நாளைக்கு நான் லீவ் எடுத்துக்கிறேன். 1 hour I'll be back. சரி. ஓகே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார், நீங்க தேடிட்டு இருக்கிற திருடங்க அரளசுருளையில இருக்கிற பாலாடஞ்ச ஆஸ்பத்திரியில இருக்காங்க சார். ஹலோ மணியண்ண, 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 இப்போதான் ஒரு அண்ணன் மிஸ் கால் வந்துச்சு. அரளசுருளி காட்டில் ஒரு பாலடைஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்கா. திருடங்க அங்கே தான் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது ட்ராப் காலாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒன்று பண்ணுங்க, நான் கிளம்பி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கிளம்பி அங்கே வாங்க. எஸ் சார். உங்க இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் நீங்க மறைச்சு வச்சதெல்லாம் போலீஸுக்கு சொந்தமாயிரும். என்னாச்சு? போன்ல யாரோ ஒருத்தன் பேசினாடா. போலீஸ் நம்ம இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்களா? யாரா அவன்? நம்ம இடம் எப்படி அவனுக்கு தெரியும்? அதான்டா எனக்கு ஒண்ணும் தெரியல. போலீஸ் உங்க இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க. மல்லி கன்ஃபார்ம்.
போயிடலாம். இதுதான் அவங்களுடைய இடம். கொஞ்சத்துல மிஸ் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருவாங்க, கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. மணியண்ணா சார், நீங்க ஸ்டேஷனுக்கு போவாங்க. ஓகே சார். சேகர் என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிருங்க. சரிங்க சார். நான் நாளைக்கு வர மாட்டேன். வீட்டில் ஒரு கேஸ் ஃபைல் இருக்கு. சரிங்க அதை சார். கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓ வந்துட்டியா? சேகர், 602ஓட ஃபைலை கொஞ்சம் பாரு. சரி மணி என்ன, ஒரு 3000 ரூபா இருந்தால் கொடுங்களேன். ஏன் சேகர்? நம்ம ஸ்டாஃப் கமலா இருக்காங்கல்லண்ணே, அவங்க பிரெக்னன்சில ஏதோ பிரச்சனையா, அவங்க புருஷன் வந்துட்டு போயிருந்தான். அப்படியா? 3000 தானே, கொடுக்கலாம். கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஆனால் அவன் புருஷன் குடிகாரன். கொண்டாட்டி பிரெக்னன்ட்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பணத்தை வசூல் பண்ணி போய் குடிச்சிருவானோன்னு தான். வந்தப்ப அவன் ஒன்றும் குடிக்கலையண்ணே. நானும் அவன் குடிச்சு பார்க்கல, குடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். பணம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமலா பாவம் நம்ம கூட தானே வேலை பார்க்குறா. சார், என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க சார். அண்ணன் தம்பின்னு அவளுக்கு யாரும் இல்லை, பாவம் தனியாக இருந்து கஷ்டப்படுறா. நாம உதவி பண்ணலாம். மணி என்ன, நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் 3000 கொடுங்க, நான் ஒரு 2000 ரூபா போட்டு நானும் என் ஒய்ஃபும் போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறோம். இந்த ஸ்கூல் டியூட்டி, இந்த எலெக்ஷன் டியூட்டி, அது இதுன்னு இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது இட்ஸ் குவைட் இம்பாசிபிள் சார். சரி, போகும்போது வெறும் கையோட போகாத, ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு போ. இந்த இதில் 3500 ரூபாய் இருக்கு. சரிண்ணே. தனியாக அந்த புள்ள எப்படி தான் குழந்தை பெற்றுக்கு போகிறாளோ, பாவம் அவளுக்கு என்னென்ன ஆசைகள் இருந்துச்சோ. சரி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சீனா, 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 ஹேய், இன்ஸ்பெக்டர் வீட்டில் என்னடா பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், முதல்ல செவுத்த ஓட. டேய், செவுத்துல விரிசல் இருக்கா, வேகமா எட்டி ஓட, விழுந்துரும். அப்படியா? சரி இரு வர. ஹலோ, ஆனேகதை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ சீதாராம் பேசுகிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? 2014 மார்ச் எலெக்ஷன் டைமில் உங்கள் ஜூரிஸ்டிகேஷனில் இந்த சர்விக்கல் ஃப்ராக்சர் ஆகி டெத்தான உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கா? சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் சொல்லணும். ஷியோர், தேங்க்யூ.
ஹலோ சார். டெத் ஆயிருக்கு சார். இஸ் இட் a lady? ஆமாம் சார், ப்ரெக்னென்ட் லேடி வேற. ஓ காட். பேரு? ரீட்டா ஜார்ஜ் சார். ஒய்ஃப் ஆஃப் பினாய் ஜார்ஜ். பினோய் ஜார்ஜ். எனி சஸ்பெக்ட்ஸ்? இல்லை சார், ஸ்லிப்பாய் விழுந்து இறந்துருக்காங்க. நோ சஸ்பெக்ட் சார். ஓகே, தேங்க்யூ. எனக்கு எஃப்ஐஆர் அப்புறம் பினோய் ஜார்ஜ் ஃபோட்டோ ரெண்டையும் ஒரு காப்பி மெயில் பண்ணுறீங்களா? சரிங்க சார். தேங்க்யூ. ஏய், நம்ம நாக எங்கடா போயிருப்பா? எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. ஒருவேளை போலீஸ் பிடிச்சிருப்பாங்களோ? ஏய், அப்படி ஒருவேளை போலீஸ் பிடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூடவே நம்மளையும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. வேற எங்க தாண்டா போயிருப்பான்? அதான்டா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்மளை ஏமாத்திட்டு எதுவும் போயிருப்பானோ? டேய் சும்மாருடா. ஒருவேளை அப்படி ஏமாத்திட்டு போயிருந்தா இது எல்லாத்தையும் ஏன் விட்டுட்டு போறான்? மொத்தமா எடுத்துட்டு போயிருப்பான். அப்ப அவன் எங்க போயிருப்பான்? ஒருவேளை எங்கேயும் மாட்டியிருப்பானோ? போதுமா? நம்ம நாகா மாட்டிக்க வாய்ப்பே இல்லை. எந்தெந்த வீட்டில் திருடி இருக்கோம், எப்படிப்பட்ட செக்யூரிட்டி எல்லாம் உடைச்சிருக்கோம். அவன் மாட்டிக்க நிச்சயமா வாய்ப்பே இல்லை. சரி, ஒன்று பண்ணலாம். நீ இப்போ வண்டி எடு. ஊரெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்பேன். மீன் வண்டி கிடைச்சா நாகா கிடைச்ச மாதிரி தான். வண்டி எடு. சரி. செஞ்ச பாவம் அவங்க தலைய சுத்தி வரலாம். அவங்க நெத்தியில அவங்க செஞ்ச பாவம் விதியா வரலாம்.
சார் இன்னுமா இருக்காரு? இருக்காரு. நான் சீதாராம் பேசுறேன். as soon as possible நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு நல்லது. சார், வீட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். ஸ்டேஷனில் நான் இருக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? சேகர் வாங்கிட்டு வர போனார். வாங்கிட்டு வந்துட்டு இருக்காராம் சார். சார், என்ன சார் இது கேஸ் நம்பர் 18? அது ஒரு சீரியல் கில்லர் கேஸ். சார் ஃபைல். வெறும் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட மனைவி தான் கொல்லப்பட்டிருக்காங்க. சார், இந்த கொலையை உங்க வீட்டில் திருடினவங்களே பண்ணியிருந்தாங்கன்னா வேற யாரா இருக்கும் சார்? ஆமாம் சார், தும்கூர்லேருந்து ஒரே ரோடு. தேங்க்யூ தேங்க்யூ. பெரியவரே, பார்த்து ஜாக்கிரதை. என்னாச்சு? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வந்தேன் சார்.
எந்த கம்ப்ளைண்ட்டா? ஊருக்குள்ளெல்லாம் திருடினாங்கல்ல, அதுல எங்க வீடும் ஒண்ணு. வீட்டில் இருந்த பணம், நகை, பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சிருந்த பணம் சார் அது. முந்த நாள் என் பொண்ணு இறந்துட்டா. இனிமே அந்த பணமும் இந்த கம்ப்ளைண்ட்டும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் வந்தேன் சார். நீங்க கொஞ்சம் அவசரம். இல்ல பரவாயில்ல சார், என் பொண்ணோட உயிரை வாங்கின பணம் அது. அதே பணம் அவங்க எல்லாரையும் உயிரோட வாழ விடாது சார். விடுங்க சார், நான் போயிட்டு வர்றேன். மல்லியை கூட்டு வாங்க. மல்லி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே வேலை செய்யறவங்க. நான் திரும்ப திரும்ப கேட்க மாட்டேன். இங்க வாயை திறக்க வைக்க என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் நேரா விஷயத்துக்கே வரேன். யார் அந்த திருடனுங்க? மல்லி, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பணம் விழும், அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார் தெரியும். மணி என்ன சார்? அந்த நம்பரை வாங்கி யாருன்னு பாருங்க. சரிங்க சார். மல்லி உட்காரு. சார், 1-2 சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. எல்லா டேட்டாவையும் காப்பி பண்றேன் சார். சேகர் சார், அன்னைக்கு அனானிமஸ் கால் வந்துச்சுல்ல? ஆமா சார். அந்த சிம்மை ட்ரேஸ் பண்ணீங்களா? சார், அது உத்தர் கன்னடா சிம் சார். ரீட்டாங்கிற பேர்ல தான் இருக்கு சார். ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். யா. நம்ம பிளான்ல சொதப்பிருச்சாடா. இந்த நாகை எங்கடா போயிருப்பான்? தாத்தா கடைக்கு போலாமா? சரி. ஓ. சேகர், இவ்வளவுதான் ஃபுட்டேஜா? ஆமா சார், இவ்வளவுதான் கிடைச்சது. இதில் எதுவும் கிடைக்காது போல இருக்கு. நாட் எனஃப். சார், இவரோட நம்பர் தான் சார் அது. உட்கார வைங்க. இவரோட பேர் என்ன? சார், என்னோட பேர் எல்லப்பன் சார். உங்களுக்கு இந்த அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருமா? எப்போது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் வரும். யாருன்னு தெரியல, 2 பசங்க பேசிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர்? 2 பேர் சார். பார்த்தா அடையாளம் சொல்லுவீங்களா? சார், எனக்கு பார்வை மங்கலா இருக்கு சார். பார்த்தா அடையாளம் தெரியாது சார். அந்த தேவசேன நாக வர சொல்லுங்க. ஓகே சார். சேகர்ண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஐயா கூப்பிடுறாரு, வாங்க போலாம். சேகர்ண்ணா, நாங்க என்ன பண்ணோம்? அதெல்லாம் தெரியலப்பா. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். சரிண்ணா. டேய் சீனா, மாட்டிக்கிட்டோம்டா. பயப்படாம வாயை மூடிட்டு வாடா. சார், நாங்க என்ன பண்ணோம் சார்?
பேசின அடையாளம் கண்டுபிடிப்பீங்களா? அது கண்டுபிடிச்சிருவோம் சார். பேசுங்க சார். என்ன பேசுறது சார்? இவனா? சார் இவன் இல்லை சார். ஏய், நீ பேசுற. சார் என்ன பேசுறது சார்? எங்க இருந்து வரேன்னு சொல்றா? ஆடுகுடி சார். இவனா? இவனும் இல்லை சார். கரெக்டா கேளுங்க, இவங்க யாரும் இல்லையா? 2 பேருமே இல்லை சார். அவங்க குரல் கரகரன்னு இருக்கும். என்ன? அவங்க குரல் கரகரன்னு இருக்கும் சார். சார் அவங்க வந்திருக்காங்க சார். உட்கார வைங்க, வரேன். ஓகே சார். சார் எங்கடா அவன் இன்னொருத்தன்? யாரு சார்? அவன் தான். யாரு? நாகா? தெரியல சார். சார் நாங்க போலாமா சார்? போங்க, திரும்பவும் கூப்பிடுவேன். சரிங்க சார். அந்த கிழவனுக்கு கண்ணு தெரியாது, ஆனா காது ரொம்ப நல்லாவே கேட்கும். பேசும்போது வேற வாய்ஸ்ல பேசுங்க. ஆனா மல்லிக்கு கண்ணு நல்லா தெரியும், காதும் நல்லா கேட்கும். அவளுக்கு நாம யாருன்னு தெரியவே கூடாது. டேய் சார் வாய்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணி பேசலையே? இல்லை சார். இல்லை சார்.